வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 78 சமத்துவ வாழ்வு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பொன் பணம் என்கின்ற புகை போன்ற திரைமறைவில் பொருளாதாரம் என்ற பொக்கிஷம் உள்ளவரை என் பொருள் உன் பொருள் என்ற கற்பனை ஒழியா. எவ்விதத்தும் சமத்துவ வாழ்வு ஏற்படாது, ஆய்ந்து அறிவீர். உண்மையில் சமத்துவ வாழ்வு என்பது என்ன? இந்த உலகில் பிறந்த ஒரு மனிதர் என்னவெல்லாம் வசதிகளை அனுபவிக்கிறாரோ அதை இந்த உலகின் எந்த மூலையில் பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் அனுபவிக்க வாய்ப்பும் வசதியும் தரப்பட வேண்டும். இதுதான் சமத்துவ வாழ்வு. இந்த சமத்துவ வாழ்வு நம்முடைய பொருளாதாரம் என்கின்ற பொக்கிஷம் தங்கம் பணம் என்கின்ற திரைமறைவில் இருக்கும் வரை இது என்னுடைய பொருள், இது உன்னுடைய பொருள் என்கின்ற கற்பனை மயக்கம் ஒழியவே ஒழியாது. ஏன்னா தங்கம் பணம் ரெண்டும் கெட்டு போகாது, எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்தலாம், குவிக்கலாம். அப்போது இந்த மனதின் தன்மை என்ன? எதை கொடுத்தாலும் அது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும். அப்போ எவ்வளவு சேர்த்துனாலும் முதல்ல 1 கோடி இருந்தால் போதும்னாங்க, அப்புறம் பக்கத்தில் ஒரு 0 போட்டு 10 கோடி இருந்தால் போதும், அப்புறம் இன்னொரு 0 100 கோடி, இப்படியே தானே போகுது. லட்சம் கோடி கூட இன்றைக்கி மக்களுக்கு போதலைங்கிற அளவு தானே மனநிலை இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு வரைமுறையின்றி பணத்தையும் சரி தங்கத்தையும் சரி சேர்த்துவதற்கு தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கும் வரை சமத்துவ வாழ்வு என்பது எப்படி ஏற்படும்? எந்த வகையிலும் ஏற்படாது. அருட்தந்தை சொல்கிறாங்க, இதை சாதாரணமாக கூட நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம், ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு நீங்களே அறிந்து கொள்வீர்கள். தங்கம் பணம் என்கின்ற இரண்டும் பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருக்கும் வரை மனிதர்கள் வாழ்வில் இன்றுள்ள கற்பனை பேதங்கள் ஒரு நாளும் ஒழியாது, சமத்துவ வாழ்வும் ஏற்படாது. அதை நோக்கி, சமத்துவ வாழ்வை நோக்கி மனிதகுலத்தை நகர்த்த வேண்டிய பொறுப்பு அறிஞர்கள் சிந்தனையாளர்களுடையது. தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.